ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகே, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா, திஸ் இஸ் அ டெக்னிக். இது ஒரு டெக்னிக். நம்மளுக்கு இருக்கிற அவைலபிள் லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்கும்ல, அவைலபிள் லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சு ஆப்டிமம் ரிசல்ட் ஃபவுண்ட் பண்றது. ஓகேவா? ஸோ என்னன்னா, நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இருக்கலாம், ஒரு பிசினஸ் கன்சர்ன் எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸ், இட் மே பி ஒரு மேன் பவர் ஆர் ரா மெட்டீரியல் ஆர் ப்ரொடக்ஷன் அவர். ஓகேவா? ஸோ இதுல இந்த மூணுல எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சு நம்ம ஆப்டிமம் ரிசல்ட்னா என்னதுப்பா? நம்மளோட அப்ஜெக்டிவ், ஒரு கன்சர்னோட ஒரு பிசினஸோட அப்ஜெக்டிவ், ஆப்டிமம் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் தானே, ஆர் மினிமைசிங் காஸ்ட். ஸோ இதுதான் நம்மளோட மேஜர் அப்ஜெக்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட லிமிட்டட் ரிசோர்ஸ் என்ன? மேன் பவர், ரா மெட்டீரியல், ப்ரொடக்ஷன், அதாவது ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? ஃபேக்டரி ஹவர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட லிமிட்டட் ரிசோர்ஸா இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம காஸ்டிங்ல பார்த்துட்டு இருந்தோம்ல, மார்ஜினல் காஸ்டிங்கா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கா இருக்கட்டும். ஸோ அதோட ஈல்டு என்ன? ஒரு காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்டிமம் செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றதா இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்ஸை ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஈக்குவேஷனா ஃபார்முலேட் பண்ணி நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை அட்டைன் பண்ண போறோம். ஓகேவா? அப்டைன் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டும் தான் நம்ம இதுல பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த 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 லிமிட்டட் ரிசோர்ஸை நம்ம ஃபார்முலேட் பண்ணி ஈக்குவேஷனா ஃபார்முலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு கீ ஃபேக்டர். ஸோ ஓகேவா, நம்மளுக்கு எது லிமிட்டட் ரிசோர்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணணும். ஓகேவா? கீ ஃபேக்டரை ஃபவுண்ட் பண்ண போறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ நம்மள்கிட்ட வந்து ரா மெட்டீரியல் இருக்கும்ல, ரா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு மினிமமா இருக்கு. ஓகேவா? அவைலபிலிட்டி ரொம்ப மினிமமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய் ப்ராடக்ட் தயாரிக்க போறோம். எக்ஸ் ஒய்ன்ற ரெண்டு ரா மெட்டீரியல் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ரா மெட்டீரியலோட என்டையர் வந்து ஒரு 10,000 தான் அவைலபிள் இருக்கு. ஓகேவா? இதுல எக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 200 கிடைக்குது. இப்போ மீது இருக்கிறது எல்லாமே அன்லிமிட்டட், ஒய் வந்து அன்லிமிட்டட்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா நம்மளுக்கு மொத்தமே 10,000. ஸோ இதுதான் ஒரு ஈக்குவேஷனா நம்ம ஃப்ரேம் பண்றோம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு லிமிட்டட் ரிசோர்ஸ்க்கும். ஓகேவா? ஒரு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டா இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 500 ஹவர்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கலாம் எக்ஸுக்கு. அண்ட் தென் இதுக்கு வந்து ஒரு 600 ஹவர்ஸ் ஒய்க்கு. ஸோ என்டையர் ரெண்டும் சேர்த்து நம்ம கிட்ட 1200 ஹவர்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? நம்மளோட ஸோ இது என்னது? நம்மளோட ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ், ஃபேக்டரி ஹவர்ஸ். ஓகேவா? ஆர். ஸோ ரெண்டும் ஒன்று தானேப்பா? ஸோ இதுதான் நம்மளோட கீ ஃபேக்டர். எது நம்மளோட மினிமமா இருக்கு யூட்டிலைசேஷன். ஸோ அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இதுதான் எல்எல்பில நம்ம பண்ண போறது. ஓகேவா? ஸோ எல்எல்பினா என்ன? திஸ் இஸ் அ டெக்னிக் ஃபார் ஸ்பெசிஃபையிங் how to use limited resource or capacity of business to obtain particular objective such a least cost. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே இதுதான் இதோட டெஃபினேஷன். ஸோ திஸ் இஸ் அ டெக்னிக் ஹவு டு யூஸ் லிமிட்டட் ரிசோர்ஸ். நம்மளோட லிமிட்டட் ரிசோர்ஸ் என்னது? நம்மளோட மேன் பவர், ரா மெட்டீரியல் ஆர் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ். ஸோ
capacity of business to obtain a objective. ஓகேவா, நம்மளோட objective function என்ன, maximize the profit or minimize the cost. ஸோ இதான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இதான் LLP. ஸோ இப்போ சம்ஸ்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நான் illustration 5 எடுத்திருக்கேன். ஓகேவா, a firm manufactures and sells two product, ரெண்டு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. ஒன்னு ஆல்பா, இன்னொன்னு பீட்டா. ஓகேவா, ஸோ இப்போ ஆல்பாவோட ஹவர்ஸ் எவ்வளோப்பா? 1 hour வேணும் ஒரு மெஷின் ஹவர், அண்ட் 2 hours ஃபார் ஸ்கில்டு லேபர். ஓகேவா, ஸோ லேபரை வந்து ஸ்கில்டு லேபர்னு பிரிச்சிருக்காங்க. எவ்வளோ? 1 hour அண்ட் தென் 2 hours. ஓகேவா, அண்ட் ஈச் ஆஃப் த ரேட், அதுக்கு எவ்வளோ பர் ரேட் கொடுக்குறாங்க? 2 hours of machine and 1 hours of labor. ஓகேவா, ஸோ ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 2 hours of machine and the 1 hour for labor. ஸோ இது எவ்வளோ தேவைப்படுது? For the coming month the machine capacity is limited. ஸோ இது அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டாங்களா? மெஷின் எவ்வளோக்கு லிமிட்டடா இருக்கு? 720 மெஷின் ஹவர். ஓகேவா, ஸோ இதான் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ். ஓகேவா, ஸ்கில்டு லேபர் இஸ் லிமிட்டட் டு, ஸ்கில்டு லேபர்ஸ் எவ்வளோ பேருக்கு எவ்வளோப்பா அவைலபிளா இருக்காங்க? 780 hours. ஓகேவா, ஸோ ரெண்டு கன்ஸ்ட்ரெயின், ஒன்று மெஷின், இன்னொன்று ஸ்கில்டு லேபர். ஸோ இது ரெண்டு பேர் தான் நம்மளுக்கு கீ ஃபேக்டர். ஸோ இதுல வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் எவ்வளோப்பா? 5 ஒர்க்கிங் நோட் போடுறோம். ஒர்க்கிங் நோட் நம்ம டீட்டெயில்டாக எழுதிக்கோங்க. ஸோ நம்பர் 1, இப்போ ப்ராடக்ட் என்ன? ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ ரெண்டு கீ ஃபேக்டர் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து மெஷினிங் அண்ட் தென் ஸ்கில்டு லேபர். ஓகேவா, மெஷினிங் அண்ட் ஸ்கில்டு லேபர். ஸோ ரெண்டு. ஆல்ஃபாக்கு எவ்வளோ நேரம் வேணும்? 1 hour அண்ட் தென் 2 hours. and then பீட்டாக்கு 2 hours and 1 hour. ஓகேவா, ஸோ இது மெஷின் கெப்பாசிட்டியோட லிமிட் எவ்வளோ? டோட்டலா 720, இங்க 780. ஸோ இந்த மெஷின் வந்து எவ்வளோதானா இருக்கும்? 720 hours available hours, இங்க 780 hours. ஓகேவா, and then not more than 320 units of alpha can be sold. ஸோ இதோட மந்த்லி டிமாண்ட் எவ்வளோ? 320 தான் இதோட டோட்டல் டிமாண்ட் ஆல்பாவோட. ஓகேவா, ஆல்பாவோட டிமாண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அண்ட் தென் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டெவலப் சூட்டபிள் மாடல் கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் எல்எல்பி கன்ஸ்ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்டிமம் ப்ராடக்ட்ஸ் மீன் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் ஆல்பாவுக்கு எவ்வளோப்பா? 6 rupees அண்ட் பீட்டாவுக்கு 4 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? கான்ட்ரிபியூஷன் ஆல்பாக்கு ஏக்கு, ஆல்பாக்கு 6, பீட்டாக்கு 4. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எல்எல்பி ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இதுல ரொம்ப ஈஸி. நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னதுப்பா? ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான். ஓகேவா, ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். இசட்னு வச்சுக்க போறோம். ஓகேவா, அசம்ஷன் தான். இசட்ஸ் ஈக்குவல் டு நம்மளோட ப்ராஃபிட் எதுப்பா? கான்ட்ரிபியூஷன் தான் நம்மளோட ப்ராஃபிட். எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது? ஆல்பா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது? 6. ஓகேவா, ஸோ 6, இதுக்கு முன் 6 எவ்வளோப்பா? ஆல்பா. ஸோ ஆல்பாவை வந்து நான் இங்க ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இங்க let x to be number of units of alpha. ஓகேவா, and then let y ன்னு வச்சுக்க போறேன் to be number of units of beta. ஓகேவா, ஸோ ஆல்பாவை ஏனோ பீட்டாவை ஒய்னோ நான் எடுத்துக்க போறேன். ஸோ இதை எழுதிட்டு தான் எங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வரணும். ஓகேவா, ஸோ 6s எக்ஸ்ன்றது என்னப்பா? ஆல்பா. ஓகே, அண்ட் தென் பிளஸ் பீட்டாக்கு எவ்வளோ? 4 rupees. ஸோ இதுதான் இதோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்னது? மேக்ஸிமைசிங்
ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ ரிடக்ஷன், காஸ்ட் ரிடக்ஷன் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ் தான் இருக்கும், ஒன்று ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆர் ரெடியூசிங் த காஸ்ட். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணியாச்சா? அடுத்து சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரைன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு எதுப்பா அடுத்தது கீ ஃபேக்டர் என்ன? ரெண்டு. ஓகேவா? ஒன்று மெஷின், நம்மளோட கீ ஃபங்க்ஷன் என்னன்னு எழுதிக்கணும். ஓகேவா? கீ ஃபேக்டர் ஒன்று வந்து மெஷினிங், அடுத்து ஸ்கில்டு லேபர். ஓகேவா? ஸோ இப்போ மெஷின் எவ்வளோப்பா? மெஷினோட மொத்தம் அவைலபிள் 720 hours. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு ஹவர் தேவைப்படுது, இங்க பிக்கு வந்து 2 hours. அப்போ 1x plus 2y, ஸோ 720 hours. ஸோ இந்த 720 எவ்வளோப்பா? இந்த எக்ஸும் ஒய்யும் 720க்கு மேல போகாது. ஓகே, ஸோ greater than 720. ஓகே, and then 2x plus y. ஸோ இது 780. ஓகே, 780 விட இது ரெண்டுமே கம்மியாக தான் இருக்கும். எக்ஸும் ஒய்யும் அதோட ஸ்கில்டு லேபர் ஹவர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அந்த முக்கியமான விஷயம், அந்த டிமாண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? ஸோ நாட் மோர் தான். இன்னொரு கண்டிஷன் என்ன? டிமாண்ட் வந்து 320 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு கீ ஃபேக்டர். தேர்ட் கீ ஃபேக்டர் என்ன? டிமாண்ட். ஸோ இந்த கீ ஃபேக்டர் நான் எழுதி வச்சிருக்கிறது என்னோட நோட்டு தான். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட நோட்ஸ் தான். ஸோ நான் கரெக்டாக வந்து இந்த ஃபேக்டர்லாம் நான் வந்து பண்ணிட்டேனா, கன்ஸ்ட்ரெயின் வந்து பண்ணிட்டேனா, ஈக்குவேஷன் போட்டுட்டேனா ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் டிமாண்ட். டிமாண்ட் எவ்வளோப்பா? 320. எதுக்கு? எக்ஸுக்கு தான். நாட் மோர் தென் 320. ஓகே, எக்ஸோட. அந்த முக்கியமான விஷயம், எக்ஸும் ஒய்யும், எக்ஸ் அண்ட் ஒய் 0 விட அதிகமாக தான் இருக்கணும். ஓகேவா? நம்மளோட எக்ஸ் ஒய் ப்ராடக்ட் வந்து 0க்கு மேலே தான் இருக்கணும், நெகட்டிவ்ல போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அசம்ஷன் தான். ஓகேவா? இந்த இது கண்டிப்பாக நீங்கள் போடணும் எல்லாத்துக்குமே. ஓகேவா? அண்ட் தென் இது என்னதுப்பா? இது என்ன ஃபங்க்ஷன்? அவைலபிலிட்டி ஆஃப், பிராக்கெட்ல கண்டிப்பா எழுதணும், அவைலபிலிட்டி ஆஃப் மெஷினிங். ஓகே, அந்த இது அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்கில்டு லேபர். ஓகே, அண்ட் தென் இது ஆல்பாவோட டிமாண்ட். ஓகே, அண்ட் தென் இது வந்து நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸும் ஒய்யும் நான் நெகட்டிவா போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரைன். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுதா எல்எல்பியோட ஃபார்மேட் அண்ட் ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ இந்த புக்ல இருக்கிற நம்மளோட சம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் சம்மா இருக்கும்பா. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு இன்னொரு ஒரு சம் வந்து எம்டிபி சம் நான் சால்வ் பண்ணி காமிக்க போறேன். ஓகே, நம்மளோட எம்டிபி ஜூன் 20யோட செட் 1. ஓகே, ஸோ இந்த எம்டிபி எடுத்துக்கோங்க. இந்த எம்டிபி டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கொடுக்குறேன். ஸோ நீங்க செட் 1 செட் 2. ஓகேவா? ஸோ ரெண்டு எம்டிபி நம்ம இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதுல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 7B. ஓகே, ஸோ இது ஆகாஷ் லிமிடெட் மேனுஃபேக்சரர்ஸ் 2 ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஒன்று எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே நோட்ஸ் எழுதிட்டே வந்துருவோமா? ஒர்க்கிங் நோட். ஓகே, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்பி எவ்வளோ? 90 rupees, 80 rupees. ஓகே, then each product passes through the 2 department. 2 department இந்த 2 ப்ராடக்ட்டும் பாஸ் பண்ணுது. ஓகே, டிபார்ட்மெண்ட் P and Q. ஓகேவா?
இந்த கெப்பாசிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட் பி வந்து பிஆர் கியூ ரெண்டுமே வந்து லிமிட்டட். எவ்வளோப்பா? 3400 hours அண்ட் 3640 hours. ஸோ இது ரெண்டுமே எவ்வளோக்கு லிமிட்டா இருக்கு? 3400, 3640. ஓகேவா? And then so each product requires raw material எவ்வளோ வேணுமா? 2 kg வேணுமா? 2 kg of direct material. ஓகேவா? ஸோ அடுத்து raw material 2 kg, 2 kg of available maximum availability எவ்வளோப்பா இருக்கு? 17,000 இருக்கு. ஓகேவா? 17,000 kgs at ₹5 per kg. ஓகேவா? And then product X and Y have maximum market demand. எவ்வளோப்பா இருக்கு? maximum demand 7,400. next constraint. And then 1000 units. ஓகேவா? 7,400 units and then 10,000 units. ஓகேவா? நோட்ஸ் எழுதும் போது இந்த யூனிட்ஸ் கேஜிலாம் கரெக்டா போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்பதான் எல்எல்பி ஃபார்மேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட டைம் ரெக்யர்மெண்ட். டிபார்ட்மெண்ட் பிக்கு எவ்வளோ வேணும்னா மெஷின் அவர் ரேட் வந்து 40 rupees. ஓகேவா? ஒரு ஹவருக்கு 40 rupees பே பண்றாங்க. எவ்வளோ நேரம் வேணும்? 0.50 hours. அண்ட் தென் ப்ராடக்ட் ஒய்க்கு வந்து 0.30 hours. கியூக்கு வந்து 60 rupees per hour பே பண்றாங்க. 0.40 hours, 0.45 hours. ஓகே? ஸோ இப்போ எவ்வளோ ஹவர்ஸ் தேவைப்படுது? இங்க எக்ஸுக்கு 0.50 hours, 0.30 hours, 0.40 hours per unit. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பெர் யூனிட் தான். 45 hours தேவைப்படும். ஓகே? ஸோ இது டோட்டல் மேக்ஸிமம் அவைலபிலிட்டி தான் 3400. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட் போட்டாச்சு. இப்போ சம்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ஃபேக்டர். ஸோ லிமிட்டிங் ஃபேக்டர் என்னென்ன, கீ ஃபேக்டர் என்னென்ன இருக்கு, லிமிட்டட் அவைலபிள் ரிசோர்ஸ் எந்த இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 3 இருக்குல்லப்பா. ரா மெட்டீரியல் எவ்வளோக்கு? நம்மளுக்கு 3. ஓகேவா? ஸோ ரா மெட்டீரியல் ஒன்று இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ். ஓகேவா? ப்ரொடக்ஷன் ஹவர்ஸும் 3400, 3640 hours. ஸோ இதுவும் லிமிட்டட் ஃபேக்டர் தான். அண்ட் தென் ரா மெட்டீரியல் ரெண்டாவது. ஓகேவா? 17,000 kgs மட்டும்தான் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கும். அதே மாதிரி மூணாவது என்னது? டிமாண்ட். 7,400 தான் எக்ஸோட டிமாண்ட். அண்ட் தென் 10,000 தான் ஒய்யோட டிமாண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ 3 லிமிட்டட் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? கம்ப்யூட் த கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். பிக்யூவோட கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். அண்ட் தென் ஈச் லிமிட்டட் ஃபேக்டர் இருக்கும்ல. இப்போ நம்ம 3 ஃபேக்டர், அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? And then best possibility combination of P and Q in order to maximize profit. நம்மளோட objective என்ன? maximize profit தான். So LLP constraint பண்ண போறோம். Fixed cost 1,24,750 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? So question read பண்ணியாச்சா? இப்போ சம்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? லிமிட்டட் ஃபேக்டர் வச்சு எதெல்லாம் நம்மளோட லிமிட்டட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்னென்னப்பா இருக்கு? ரா மெட்டீரியல், ஓகே, அண்ட் தென் ரா மெட்டீரியல் ஒன்று. ரா மெட்டீரியலோட டிபெண்டன்ட் தான் இந்த டிமாண்ட். ஓகேவா? So raw material and then department P and department Q. Okay va? So 3. Okay va? And then இப்போ நம்மளோட நம்மளுக்கு எவ்வளோப்பா வேணும்? ரெக்வயர்டு டிமாண்ட். நம்மளோட டிமாண்ட் எவ்வளோ? 7,400. இது எதுக்கு? எக்ஸுக்கு. ஓகேவா? ஸோ ஒய்யோட டிமாண்ட் எவ்வளோ? 10,000. ஸோ இங்கே 7,400 வேணா டிபார்ட்மெண்ட் பியில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும்? 0.5 = 3,700.
ஓகேவா? இங்க 10,000க்கு அவங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும்? 0.30. ஓகேவா? 3000 hours. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் hours. ஓகேவா? அந்த இது வந்து kgs. ஓகேவா? இன்ட்டு 2. ரா மெட்டீரியல் எவ்வளவு வேணும்? ஒரு ரா மெட்டீரியலுக்கு ஒரு டிமாண்ட் 7400க்கு நம்மளுக்கு எவ்வளவுப்பா ரா மெட்டீரியல் தேவைப்படும்? 2. ஓகேவா? ஸோ 2 is equal to 15,800 into 2 is equal to 20,000. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுது? நீங்க 34,800. ஓகேவா? இங்க 6,700 hours தேவைப்படுது. அதே மாதிரி கியூக்கு எவ்வளோ? கியூவும் 7,400க்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றாங்க? 40. 10,000 into 0.45. Okay. Okay. So இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு? ரா மெட்டீரியலும் மினிமம் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸும் நம்மளுக்கு மினிமம். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அவைலபிள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவைலபிள் எவ்வளோ? 17 kg தான் இருக்கு. 17,000 kgs தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல ஷார்டேஜ் எவ்வளோ இருக்கு? $17,800 நம்மளுக்கு ஷார்டேஜா இருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கு ரா மெட்டீரியல்ல. அதே மாதிரி இங்க எவ்வளவுப்பா நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு? 3,400. இங்க 3,640. ஓகே. இங்க ஓகே. ஸோ இவ்வளோ வந்து நம்மளுக்கு ஷார்டேஜா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஷார்டேஜ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கீ ஃபேக்டர். நம்மளுக்கு கீ ஃபேக்டரோட அவைலபிலிட்டி அண்ட் தென் ஷார்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ட் தென் கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதானே சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வைஸ் தான் நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிப்போம். எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? ஸோ இதோட எஸ்பி என்னது? ஸோ இதோட எஸ்பி என்னப்பா? 90 and 80. ஸோ இதோட ரா மெட்டீரியல் எவ்வளோப்பா? 2 kg. 1 kg வந்து 5 ரூபாய். அப்ப எக்ஸுக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுது? 2 kgs தேவைப்படுது. ஒய்க்கும் 2 kgs. ஓகேவா? 2 into 5. and then ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன காஸ்ட் இருக்கு? ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ல டிபார்ட்மெண்ட் பி அண்ட் கியூ. ஓகேவா? 2 இருக்கா? 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தா 40 rupees பே பண்றாங்க ஒரு பெர் ஹவருக்கு. ஓகேவா? ஸோ 40 rupees பே பண்றாங்க பெர் ஹவருக்கு. ஓகேவா? 0.5 into 40 rupees is equal to 20. ஓகேவா? ஸோ பி எவ்வளோ? 20. 40 into 0.50. and then அடுத்தது கியூக்கு எவ்வளோப்பா? 60 rupees பே பண்றாங்க. 0.40. ஓகே. ஸோ இதுக்கு 24. ஓகே. இது வந்து மைனஸ் பண்ண போறோம். கான்ட்ரிபியூஷன். ஓகே. 90 minus 30, 54. 36. ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். and then 80ல பார்த்தோம்னா இங்க எவ்வளவு வருது? 40 rupees into 0.30. and then இங்க 60 rupees into 0.45.
ஓகே, is 12 and then இந்த 27. Okay, so 80 minus 10 minus 12 minus 27. Okay, 31. Okay, our contribution per unit in the 36 and 31. Okay, and then so இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கீ ஃபேக்டருக்கும் அவங்க கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஸோ பை ரா மெட்டீரியல். ஓகேவா? ஸோ ரா மெட்டீரியலோட படி 36 divided by 2 kg. ஓகேவா? ரா மெட்டீரியல். ஸோ 18 தானப்பா ஆன்சர். and then 31 divided by இதுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவைப்படுது? 2 kg is equal to 15.50. ஓகே, ஸோ இங்க ரெண்டு கண்டுபிடிச்சிச்சு. அடுத்து வந்து கான்ட்ரிபியூஷன் and then contribution per hour. இது டிபார்ட்மெண்ட் பி அண்ட் கியூ ரெண்டுக்குமே கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க வந்து பெர் கேஜி. ஓகேவா? ஸோ 2 kg. ஓகேவா? ரா மெட்டீரியல் 2 kg தானே. ஸோ நம்ம 1 kg தான் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது கேஜி அண்ட் தென் இது வந்து பெர் ஹவர். ஓகேவா? 36 divided by இங்க எவ்வளோ ஹவர்ஸ் வேணும்? அவருக்கு 0.50 பீக்கு. ஓகேவா? 72 and then 36 divided by ஒரு ஹவர் எவ்வளோ? 0.40. ஓகே, 90. ஓகே, இங்க 31 divided by 0.30 is equal to 103.31 divided by 0.45 is equal to 68.89. ஓகேவா? ஸோ இப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் இதுல வந்து ஸோ நம்ம கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கண்டுபிடிச்சாச்சு. கான்ட்ரிபியூஷன் யூனிட் பெர் compute the contribution per unit of each limited factor as above. ஸோ அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் தென் பெஸ்ட் பாசிபிலிட்டிஸ் கேட்டு. ஓகேவா? ஸோ இதுல எது பெஸ்ட் பாசிபிலிட்டிஸ் நம்ம இப்போ எல்எல்பி ஃபார்மேஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து ஆரம்பிப்போம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இசட்ல என்னப்பா போடணும்? நம்ம கான்ட்ரிபியூஷன் தான் போடுவோம். ஸோ பெர் யூனிட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோப்பா வந்தது நம்மளுக்கு? 36 ஃபார் எக்ஸுக்கு. ஓகேவா? 36 and 31. ஓகேவா? 36 x plus 31 என்ன ப்ராடக்ட்? y. ஓகேவா? அண்ட் தென் இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்மளுக்கு என்ன ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும்ல. ஓகேவா? அப்பதானே நம்மளுக்கு ஆப்டிமமா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது இசட்ன்றது என்னது? ப்ராஃபிட் தான். ஓகேவா? மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் தான் இசட். ஓகேவா? ஸோ 36x plus 31y. இதுல ஃபிக்ஸட் காஸ்ட்டை கழிச்சோன்னா அப்பதான் நம்மளுக்கு ஆப்டிமம் அப்ஜெக்டிவ் கிடைச்சிருச்சு. ஓகே, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஓகேவா? அதே மாதிரி சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷனா போட போறோம். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் எதுப்பா எனக்கு ரா மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இப்போ ரா மெட்டீரியல் எவ்வளோ? 2x 2 kg தானே ஒரு ப்ராடக்ட்டுக்கு. y இது எவ்வளோ கிடைக்குது எனக்கு? 17,000 தான் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த 17,000 விட அதிகமா எனக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ இங்க என்ன போடுவேன் நானு? availability of raw material. Okay, and then next என்னோட production overheads. ஓகேவா? production hours அது போட போறேன். 0.5 factory hours இருக்கு. 0.5 0.5. ஓகேவா? 0.5x plus 0.5
30y. ஓகேவா? which is எனக்கு எவ்வளவுப்பா அவைலபிள் இருக்கு? எஸ், எனக்கு எவ்வளவு இருக்கு? 3400, 3640. ஓகேவா? ஸோ 3400. ஸோ இதை விட இது எனக்கு கம்மியா தான் இருக்கும். இங்கேயும் இதை விட இது ரெண்டுமே கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? இதை விட இது ரெண்டும் கம்மியா தான் இருக்கும். இதுதான் மேக்சிமம். ஓகேவா? சிம்பிள் கரெக்டா பார்த்து போடுங்க. அடுத்தது எனக்கு எவ்வளோ? ஓகேவா? which is 3640. ஓகேவா? ஸோ இது எனக்கு availability of department P ஓட production hour. Okay, and then availability of department Q production hours. Okay, okay, and then next என்னோட constraint என்னதுப்பா? அடுத்தது என்னோட டிமாண்ட். ஓகேவா? ஸோ நம்மளோட டிமாண்ட் எவ்வளோ இருக்கு? இது முடிச்சிட்டோம். அண்ட் தென் ரா மெட்டீரியல் முடிச்சாச்சு. அண்ட் தென் டிமாண்ட், எக்ஸோட டிமாண்ட் எனக்கு எவ்வளவுதான் மேக்ஸிமம்? 7400. ஒய்க்கு மேக்ஸிமம் எவ்வளோ? 10,000. ஓகேவா? demand of product X and then demand of product Y. ஓகேவா? நான் இதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சாச்சா? மூணு நம்மளுக்கு கீ ஃபேக்டர் ஃபவுண்ட் பண்ணோம். ஒன்று ரா மெட்டீரியல், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் தென் டிமாண்ட். மூணுமே முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன போட போறோம்? நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ அது என்னதுப்பா? எக்ஸ் அண்ட் ஒய் should not be more than, should not be less than 0. okay, should not be less than 0. 0க்கு கீழே போயிடக்கூடாது, நெகட்டிவ்ல போயிடக்கூடாது. ஸோ இதுதான் நான் நெகட்டிவ் constraint. ஓகே, ஸோ அதுதான் சம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான்ப்பா எம்டிபி சம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வேற ஏதாவது சம் செய்யணும் இல்லை வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோஸ், நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பி ஸ்டடிங்.